மேசராசிக்காரர்களுக்கு வேற என்ன வேணும்? எல்லாம் கிடைக்க போகுது. கேட்டது, கேட்காதது, கேட்க நினைப்பது, கேட்டுக்கொண்டிருப்பது எல்லாம் இந்தா, இந்தா, இந்தான்னு பிரபஞ்சம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு குடுப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. இந்த தடவ ஆரம்பிக்கும் போதே யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா, பொருளாதார வெற்றி அப்படின்றது மேஷராசிக்காரர்கள் தான். சொன்னா அது நியூ இயர் பலன் மாரி போயிடும். நம்ம மார்கழி மாத பலன் எடுக்கிறனால முதல் ஜனவரி மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் மேஷராசிக்காரர்களுடைய ஆளுமை என்பது ஒரு அலாதிகமா இருக்கும். வேற லெவல் மாஸ் காட்டுவீங்க. பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா மேசராசிக்காரர்களுக்கு இந்த தடவ காத்திருக்கு. டிசம்பர் 15ஆம் தேதிக்கு மேல எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வெற்றி தான். நெறைய பேர் தொழில் முனைவோர் ஆவதற்கான வாய்ப்பு. ஏன்னா, இந்த பஞ்சமஸ்தான அதிபதி 9ஆம் இடத்த சேர்ந்தது திரிகோணங்கள் இயங்குது. நான் இப்படி ரொம்ப டெக்னிக்கலா இந்த தடவ சொல்லப் போறேன் எல்லாருக்கும். சொன்னா தானே அப்ப கொஞ்சம் புரியும். அதனால கொஞ்சம் டெக்னிக்கலா பேசுவோம் வாங்க. 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம்லாம் திரிகோணங்கள். இந்த திரிகோணங்கள் தங்களுக்குள் ஒரு இணைவு ஏற்படும்போது தான் அந்த ஜாதகருக்கான தேவைப்படுற எல்லா விஷயமுமே கிடைக்கும் இல்லையா? அப்போ 1ஆம் இடமான ராசிநாதன், 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானாதிபதி சூரியன், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து 9ஆம் இடமான குரு வீட்ல 9ஆம் அதிபதியோட பார்வையில. வேற என்ன வேணும்? எல்லாமே கிடைக்க போகுது மேஷ ராசிக்காரர்களுக்கு. ரொம்ப ரொம்ப பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு, குருமானோட ஆசிகள், அப்பாவுடைய அசையும் சொத்து, அசையாம் சொத்து, நெறைய ஊருக்கு டிராவலுக்காக வெளியூருக்கு போறது, வெளி மாநிலத்துக்கு போகுது, வெளிநாட்டுக்கு போறது. ஏற்கனவே ஒரு நாட்டுலேருந்து இப்ப தான் வந்தேன். காலையில ஜப்பான்ல இருந்தேன், நைட்டு சிங்கப்பூர்ல இருந்தேன்ற மாரி அப்படியே கேட்க தான் கதை விடுற மாரி இருக்கும். ஆனா நிஜமா மேஷ ராசிக்காரர்களுக்கு இது நடக்கும்.